சைவ திருமுறைகள் சான்றோர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் தொகுத்து வைத்த திருமுறைகள் சிவபெருமானே முழுமுதற் பொருள் என்றும் சிவன் ஒருவனே கடவுள் என்றும், அப்படி சிவனையே முழுமுதற் பொருளாக கொண்டு அருளாளர் செய்த நூல்களை எல்லாம் தொகுக்கிற பொழுது திருஞான சம்பந்த சுவாமிகள், திருநாவுக்கரசு சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகியோர் அருளி செய்த அந்த நூல்களை எல்லாம் 7 திருமுறைகளாக தொகுத்தார்கள் சான்றோர்கள். இந்த நூல்களை எல்லாம் தொகுத்த பிறகுதான் மற்ற நூல்களையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றவே திருவாசகம், திருமந்திரம், பட்டினத்தார் பாடல்கள், நக்கீரருடைய பாடல்கள், காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் இவற்றையெல்லாம் நாம் விட்டுவிடக்கூடாது என்று பிறகு அவற்றையெல்லாம் பின்னே வைத்த திருமுறைகளாக தொகுத்தார்கள். எனவே இவைகள் எல்லாம் காலத்தின் அடிப்படையிலே தொகுத்தவை என்று நாம நினைத்து விடக்கூடாது. முதல் திருமுறைனா முதல்ல பாடினாங்க, 2ஆம் திருமுறைனா அதுக்கப்புறம் வந்தது, 4ஆம் திருமுறைனா அதுக்கப்புறம் வந்ததுன்னு நினைச்சிடக்கூடாது. அதாவது யார் முதல்ல பாடினாங்களோ அது முதல் திருமுறை, யார் கடைசியில பாடினாங்களோ அவங்க கடைசி திருமுறை நாம் எண்ணி விடக்கூடாது. பார்க்க போனா திருமூலருடைய திருமந்திரம் திருஞான சம்பந்தருக்கு முன்பாகவே பாடப்பெற்றது, எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அது 10வது திருமுறையாக இருக்கிறது. காரைக்கால் அம்மையார் எல்லாருக்கும் முன்பாகவே பாடிவிட்டார்கள், ஆனா அது 11ஆம் திருமுறையில இருக்கு. ஆக இந்த திருமுறைகள் என்று சொல்லப்பெறுவதெல்லாம் காலத்தின் அடிப்படையிலே அமைந்தவை என்று நாம கணக்கு பண்ணிடக்கூடாது. காலத்தின் அடிப்படையிலே அவை தொகுக்க பெற்றவை அல்ல. அப்ப எதன் அடிப்படையிலே தொகுக்க பெற்றவை? 1, 2, 3 என்கிற அந்த நிலையிலே இவைகள் எல்லாம் ஒருவேளை தகுதியின் அடிப்படையிலே தொகுக்க பெற்றவையா அப்படின்னு கேட்டா, நாம திருமுறை ஆசிரியர்களை எல்லாம் ஒரு சேர பார்ப்போம், எல்லாவரையும் ஒன்றாக பார்ப்போம். 11ஆம் திருமுறை எழுதின கபிலரும் நம்முடைய திருமுறை ஆசிரியர் தான். 1ஆம் திருமுறையில எழுதிய திருஞான சம்பந்த பெருமானையும் நம்ம ஒக்க நோக்குவோம், நமக்கு வேறுபாடு கிடையாது. தகுதியின் அடிப்படையிலையும் இல்ல. அப்ப திருமுறை என்பது முறைப்படுத்தப்பட்டதுன்னா தகுதியின் அடிப்படையிலும் இல்ல, காலத்தின் அடிப்படையிலும் இல்லைன்னா முறைப்படுத்தப்பட்டதுன்னா என்ன பொருள் அப்படின்னு பார்க்கிற பொழுது, திருமுறைன்னு ஏன் அதுக்கு பேர் அப்படின்னு கேட்டா, நமக்கு ஏதாவது ஒரு குறை, ஒரு குடிமகனுக்கு ஒரு குறை என்று சொன்னால் அரசனிடம் சென்று அந்த குறையை அவன் சொல்லுவதற்கு முறையிடுதல் அப்படின்னு ஒரு தமிழ் வழக்கு உண்டு. அப்படி குடிமகனானவன் தன்னுடைய குறைகளை அரசனாக இருக்கிறவனிடம் சென்று முறையிடுவதற்கு முறையிடுதல் என்று சொல்லுவது போல, ஆன்மாக்களாகிய நாம் நம்முடைய குறைகளை எல்லாம் திருவாக இருக்கக்கூடிய சிவத்திடம் சென்று முறையிடுவதற்காக அமைந்தவைதான் திருமுறைகள் என்று அழைக்கப்பெறுகின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். அப்ப திருமுறை என்று சொன்னால் திருவின் முன்பாக முறையிடுவதற்காக அமைக்கப்பெற்ற பாடல்கள். இப்ப நாம நம்முடைய வார்த்தைகள்ல போய் முறையிடுவதை காட்டிலும் சம்பந்தர் வாக்காலையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்காலையும் முறையிட்டோம்னு சொன்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பு தான். அந்த மாதிரியாக முறையிடுவதற்காக அமைந்த பாடல்கள் என்பதனாலேதான் அதுக்கு திருமுறை. திருன சிவம், திருன செல்வம்.